அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, அற்புதமான ஒரு நாள் அன்பான சொந்தங்களே. 19/1/2024 அருமையான நாள். இன்று நான் சொல்லும் இந்த 3 காரியங்கள்ல ஏதாவது ஒன்று செய்தால் போதும், உங்க குடும்பத்துக்கு அன்னையின் கருணையால் நிச்சயமாக நல்லது நடக்கும். அது என்ன சூட்சமம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக 2 அற்புதமான தகவல். இந்த 2024ஆம் வருடம் உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க, தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் கல்வி வசிய பயிற்சி 2024 என்ற வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்கப்படுகின்றது. 11 நாட்கள் பயிற்சி. இந்த குழுவில் சேரும் மாணவர்களுக்கு அற்புதமான சரஸ்வதி வசிய சொல் வழங்கப்படும். அதேபோல் இறந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை முன்னிட்டு அதர்வன ஆத்ம சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இன்று அதிகாலை 1:26 வரை அஷ்டமி திதி, இரவு 11:49 வரை நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி ஆக 3 திதிகள் சங்கமிக்கும் அற்புதமான நாள், சக்திகள் நிறைந்த நாள். இன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் பசுமாட்டிற்கு கீரைகளோ அல்லது பழங்களோ அல்லது ஏதேனும் தீவனமோ வாங்கி கொடுக்கணும். பசுமாட்டிற்கு குறிப்பாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இந்த தானத்தை செய்யலாம். அல்லது நீங்க சகோதரிகள், நீங்க யாராச்சும் இந்த தானத்தை செய்யறது ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இல்லாதவங்க மட்டும் வீட்டில் ஆண்களை செய்ய சொல்லுங்க. இன்று இந்த தானத்தை செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். அல்லது உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெண் தெய்வ ஆலயத்துக்கு குங்கும தானம் தரணும். குங்குமம் வாங்கி சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு தானம் தரணும். அதுவும் ராகுகால யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் யார் வேண்டுமானாலும் தரலாம். பெண்களே போய் தரணும்னு அவசியம் இல்லை, இது ஆண்களும் போய் தரலாம். குங்கும தானம் தரலாம். அல்லது இன்று மாலை 5:30 மணிக்கு மேல இரவு 10:30 மணிக்குள்ள உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கு கிழக்கு திசை பார்த்து ஏற்றுங்கள். அது நல்லெண்ணெய் விளக்கோ நெய் விளக்கோ ஏற்றுங்கள். அதே நேரம் உங்கள் வீட்டு சமையல் அறையிலும் ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். பூஜை அறையில வழக்கம் போல நீங்க எத்தனை விளக்குகள் ஏற்றுகின்றீர்களோ ஏற்றிக்கொள்ளுங்கள். கூடுதலாக சமையல் அறையிலும் ஒரு விளக்கு ஏற்றி, அப்படி சமையல் அறையில் ஏற்றும் தீபத்தை சிறிது மஞ்சள் தூள் மேல ஒரு சின்ன தட்டில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அந்த மஞ்சத்தூள் மேல விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க. இவ்வளவுதான். பூஜை அறையில் வழக்கம் போல நீங்க எப்படி தீபம் ஏற்றீர்களோ அந்த முறைப்படி ஏற்றிக்கொள்ளுங்கள். சமையல் அறையில ஏற்றும் தீபத்தை மட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் வைத்து அதற்கு மேல தீபத்தை வைக்கணும். தீபம் ஒரு 1/2 மணி நேரம் எரிந்தால் கூட போதும், அல்லது ஒரு 1 மணி நேரம் எரியட்டும், தவறு கிடையாது. அதன் பிறகு தீபத்தை குளிர வச்சுட்டு அந்த மஞ்சத்தூளை நீங்க தாராளமா எடுத்து பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு 3 காரியங்கள் சொல்லியிருக்கேன். இந்த 3 காரியத்தில் ஏதேனும் ஒன்று செய்தால் போதுமானது. 3 செய்ய முடியும்னா சந்தோஷம், செய்யுங்க. ஏதேனும் ஒன்று செய்தால் கூட முழு நல்லது உங்களுக்கு நடக்கும் உங்கள் குடும்பத்திற்கு. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.